6 நாட்களில் மிஸ்டர் விஜயிடம் பார்த்த ஐடியாலஜி தெளிவு என்ன? இந்த 6 நாட்களிடம் விஜயிடம் கண்ட பரிசுத்தம் என்ன? இங்கு பணமோ பதவியோ குதிரை பேரமா இல்ல கழுத பேரமா இல்ல பண பேரமா ஏதோ பேர் நடந்திருக்கிறது. ஆனா அண்ணா ரொம்ப தெளிவான ஆளு, மிக சிந்தனை உள்ள ஆளு, சூப்பரா பேசுவார். அப்படியே அது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படியே போய் அப்படி மாத்திட்டே இருப்பாருங்க. டேக் டைவர்ஷன் போட்டாரு. இப்ப டாபிக் என்ன? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show, powered by Raj Mahal Silks, Madurai. இந்த டாபிக் வரதுக்கு முன்னாடி என்னடா கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்றாங்களே, இதை பத்தி நம்ம என்ன பேசுறது அப்படின்ட்டு சும்மா கூகுள் எடுத்து அப்படி தட்டினா இன்னும் ஓடிட்டே இருக்குங்க, நிக்கவே இல்லை. அது இவங்களோட கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இருக்குல்ல, அதாலே கொடுக்க முடியல. டேட்டாஸ் அவ்வளவு இருக்குது, போயிட்டே இருக்கு. 6 எம்எல்ஏ பகிரங்கமாக அதிமுக உங்க பக்கம் தாவி இருக்கிறாங்க. திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க முயற்சித்தார்கள். 35 கோடி ரூபாய் கொடுக்க முயன்றார்கள் என்பது. அதை பற்றி இவர்கள் இருவரும் ஏன் பேச மறுக்கிறார்கள்? அள்ளு சில்லுகளை வச்சு ஆட்சி அமைக்க போற, கல்லாப்பட்டி கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போகிற, சினிமா டைலாக் வசனத்தை எல்லிக்கூட்ட வசனத்தை பேசுகிற மரியாதைக்குரிய மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் இங்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமியருடைய ஏறத்தாழ 60 ஆண்டுகால போராட்டத்துக்கு தலைவர் கலைஞரால் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய பின்பு இன்னைக்கு கேள்வி கேட்குது நீதிமன்றம். அட்வொகேட் அப்பீல் ஆடுங்க. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவங்க. அது இப்ப இருக்கிற சூழ்நிலை அவங்க ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு விஜய் நடிகர் சொல்லாம என்ன சொல்ல முடியும்? சார் முடிச்சேன் சார், நீங்க தலைவர் ஆயிட்டார் சார். நடிகர் தான் சொல்ல முடியும். நீங்க பேசும்போது நான் பேசவே இல்ல சார். உதயநிதி ஸ்டாலின் சார் யார்? அவரும் நடிகர். சரி, நீங்க முதலமைச்சரா ஏத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் சார், அவர் கட்சி தலைவர் அவர்தானே சார். அவர் கட்சிக்கு அதான் சொல்லுவாங்க. அவர் கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு. அவர் தலைவரே இல்லாம நிகழ்ச்சி நடக்குது. முதலமைச்சர் சரி, அண்ணாவுடைய கொலை, இருமொழி கொலையே திமுக அதிமுக ஏன் காங்கிரஸை பயந்த விஷயத்தை இன்னைக்கு 7 நாள்ல நீ ஆட்சி அமைச்ச பின்பு சிபிஎஸ்இ பள்ளிகள்ல கட்டாய ஹிந்தி வந்துருச்சு. ஒரு வார்த்தை பேசினாரா மிஸ்டர் முதலமைச்சர், மிஸ்டர் விஜய் அவர்கள்? ஏன் பேசல? ஏமா இங்க பஸ் நிக்கல அப்படின்னு ஒருத்தரை கேட்டோம்னா, நாங்க தான் ஆட்சியில இல்லையே, நாங்க மட்டும் ஆட்சியில இருந்தா உங்களுக்கு இங்க பஸ் நிக்க வச்சிருப்போம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சொல்ற மாதிரி இருக்கு. திமுக செய்த தவறுகளை அவர்கள் திருத்தி கொண்டு வருகிறார்கள். கடந்த ஆட்சியை ஒப்பிடுகையில் இந்த ஆட்சியில் ஊழல் குறைந்திருக்கிறதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஊழல் குறைந்திருக்கின்றது எடை போட்ட முடியும். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் ஒரு 40 லட்சம் ரூபாய் எடுத்ததாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ரோடே போடாம ரோடு போட்டோன்னு சொல்லி பணம் எடுத்து விட்டார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. எப்படி பாத்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு கமிஷன் வாங்குறது ஒரு ஸ்டைல். 4 வருஷத்துக்கு முன்னாடி போடாத ரோடுக்கு 40 லட்சம் வாங்கி 4 வருஷம் பெட்டி லட்சத்துக்கு எடுத்துட்டாங்க. நான் என்ன நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸின் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். அதிமுக, திமுக, தாவேகா என்று அடுத்தடுத்து 3 முக்கிய கட்சிகள் தமிழ்நாட்டை 3 தேர்தல்களிலுமே தொடர்ந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்மை ஆண்ட 2 திராவிட கட்சிகளுமே சமூக நீதி என்ற கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து அரசியல் செய்தார்கள். இப்போது தமிழகத்தை ஆளக்கூடிய தாவேகா அரசு ஊழல் ஒழிப்பு என்ற ஒரு கருத்தை முக்கியத்துவமாக வைத்து அவருடைய அரசியல்களில் நடத்தி வருவதா தாவேகாவுடைய ஆதரவாளர்கள் மற்றும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவருடைய கருத்துக்களா முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் கட்சி பாகுபாடின்றி அரசியல் தலைவர்கள் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்க பயன்படுத்தும் வசனம் ஒன்றை வைத்துதான் இன்றைய விவாதம் நடைபெற உள்ளது. கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன். தமிழ்நாட்டின் தற்போதைய நிலவரம் என்ன என்பது தொடர்பான விவாதத்தில் இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். திமுகவிலிருந்து ராஜீவ்காந்தி அவர்கள், சைதை சாதிக் அவர்கள், தாவேக ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள், பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். இந்த விவாதத்தை ராஜீவ்காந்தி அவரிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கருத்தினுடைய முதல் பார்வை உங்களுடையது என்னவா இருக்கு சார்? கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். இந்த வார்த்தை பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் கடந்த எடப்பாடி அரசை சுட்டிக்காட்டி பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. பொலிட்டிக்கலி இங்கே இருக்கக்கூடிய கமிஷன் ஃபேஸ்டு ஆட்சியாக இருக்குது அப்படின்னு ஒரு அன்னைக்கு பேசப்பட்ட அரசியலில் முக்கியமான முழக்கம். அந்த முழக்கத்துக்கு தமிழ்நாடு மக்கள் வாக்களித்தார்கள். அந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு சமகால அரசியலில் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றிக்கழகத்துடைய மரியாதைக்குரிய முன்னாள் நடிகரும் இந்நாள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகிய விஜய் அவர்கள் புதுசாக ஊழல் ஒழிக்க போகிறேன்னு ஒரு மாற்றத்துக்கான சொல் என்று விதைத்தார். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். இந்த 2 விஜயபாஸ்கர் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் போக்குவரத்து ஊழல், ஒருத்தர் குக்கா ஊழல்னு டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. அது குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே டிவிஎஸ்சியில் 2 பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது. சிபிஐ என்கொயரி மட்டும் இப்போ பெண்டிங்காக மரியாதைக்குரிய குக்கா வழக்கில்
தொடர்புடைய விஜயபாஸ்கர் மீது இருக்கிறது. தன் கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரர் என்று தன்னை மாறுதட்டிக் கொள்கிற மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு தான் ஆகணும். உடனே திமுகவில் இல்லையா, திமுகவில் நீங்கள் பல பேர் சேர்த்துருக்கீங்களே, திமுகவில் பல பேர் நீங்கள் சேர்த்தீங்களே, முன்னாள் அமைச்சர்கள் வழக்குள்ள அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீங்களே, உங்களுக்கு ஒரு நியாயமா எங்களுக்கு ஒரு நியாயமாங்கிற இன்னொரு கேள்வியும் உடனே வரும். வராமல் இருக்காது, சமூக ஊடகங்களில் வரத்தான் செய்து, பொது வழியிலும் வருது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுகிற போதே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க கருத்தும் எதிர்கருத்தும் வரத்தான் செய்யும். நாங்கள் இது வரைக்கும் ஆட்சியிலே இல்லை, நாங்கள் வந்தால் ஒட்டு மொத்தமாக ஊழல் இல்லை, தொட்டால் விடமாட்டோம், தொட்டர்கள் விடமாட்டோம், தொடமாட்டோங்கிற டைலாக் வருகிற போது இவர்கள் யார் என்கிற கேள்வி இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சொன்ன பிரபலியமான அந்த வசனம், இன்னொரு வசனம் இருக்குது, எங்கள் வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தமாயிடலாம் மாப்பம். இன்று மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் வந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு வாஷிங் மிஷின் நவீன தந்தையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மாறியிருக்கிறாரோ எங்கள் எண்ணம் வந்திருக்கிறது. இவர்களுக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஒரு அரசாங்கம் தோன்றுகிற போதே ஊழலோடு தோன்றிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். ஒரு டெண்டர் போடுறாங்க, கமிஷன் வாங்குறாங்க, அது டெண்டர் போடுறாங்க, கமிஷன் வாங்குறாங்க, இல்லை அதை சொல்ல வர்றாங்க, டெண்டர் போடுறாங்க, கமிஷன் வாங்குறாங்க, அமைச்சர் வாங்கினாங்க, ஆதரவாளர் வாங்கினார்கள் என்று அரசியல் காட்சிகள் மாறுகிற போது வர்ற குற்றச்சாட்டுகள் இயல்பு. அது யார் மீது குற்றச்சாட்டு வைத்தாலும் அதை எதிர்கொண்டு வெல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர்களுக்கு உண்டு. ஆனால் இந்த அரசு அமைகிற போதே ஊழலோடு அமைந்திருக்கிற அரசு இந்த அரசு தான். மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி நடத்துகிற டிடிவி தினகரன் தான் கட்சிக்காரை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ விலை போயிட்டார் குதிரை பேரம்னு ஒரு பெண்டிங் கேஸ் இருக்குது. இன்றைக்கி அது ஆளுநர் கையில் டேபிளில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நேற்று உள்துறை அமைச்சருக்கு ஆளுநர் கொடுத்துருப்பார் நம்புகிறோம். அந்த குதிரை பேரம் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. நீதிமன்றங்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு வழக்குகளையும் சுட்டி காட்டுகிறது. தேர்தலுக்கு முன்பு அமைகிற கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடன் அமைகிற கூட்டணி, அணிகள் மாறுவது இயல்பு. ஒரு கட்சியில் இருப்பார், அந்த கட்சி பிடிக்காமல் இருக்கும், தலைமையோடு முரண்பாடு வரும், கருத்து முரண்பாடு வரும், தனக்கு வேலை செய்கிறது போது அவருக்கான ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கலாம், அணிகள் மாறும். ஆனால் வென்று மை காய்வதற்குள் ஒரு அணி மாறும். அப்படி மாறிய இந்த காட்சிகளுக்கு அல்லவா இன்றைக்கு ஏற்கனவே சேர்ந்த 5 பேர் வென்ற எம்எல்ஏக்கள், இவங்களே வச்சுக்குவோம். இந்த வென்ற எம்எல்ஏக்களாக வென்று தாங்கள் அதிமுகவை விட்டு போவதற்கு என்ன காரணம் என்று ஒரு வேலிடான ரீசன் சொல்லட்டும். ஏன்னா போன வாரம் தான் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயான்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்த மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் எப்போ 4 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆனால் மகாராஷ்டிராவில் சிவசேனா அவர்கள் நான் முடிச்சிடறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தவறுதலாக விஜயுடைய அரசாங்கத்திற்கு வாக்களித்து விட்டேன் சொன்னீங்களா இல்லையா? விஜயபாஸ்கர் சொன்னாரா இல்லையா? வேலுமணி சொன்னாரா இல்லையா? இன்னொரு விஜயபாஸ்கர் சொன்னாரா இல்லையா? வாக்களித்த 22 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கு முன்பு மன்னிப்பு கேட்காமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா பண்ணது சரியா தவறா என்று வருகிற போது சபாநாயகர் அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது, நான் வழக்கு நடத்தணும், பெண்டிங் இருக்குது. அந்த கேஸ் ஹைகோர்ட் இருக்குது, ஜுடிஷியரி பெண்டிங் இருக்கிற போதே மன்னிப்பு கடிதம் ஒரு வாரத்துக்கு முன்பு ஐயா எடப்பாடி, அதாவது தேர்தலுக்கு முன்பு அரசியல் வேறு, தேர்தல் ஆட்சி அமைஞ்ச பின்பு, காட்சி மாறிய பின்பு ரட்சகர் விஜய் தான் வருவார் என்று நம்பி அதுக்கடுத்து ஓட்டு போட்டுட்டு திருப்பி வந்து ஐயா எடப்பாடி ஐயா மன்னிச்சிருக்குன்னு வாக்களித்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகிறார் என்றால் இந்த 6 நாட்களில் நடந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்ன? 6 நாட்களில் மிஸ்டர் விஜயிடம் பார்த்த ஐடியாலஜி தெளிவு என்ன? இந்த 6 நாட்களிடம் விஜயிடம் கண்ட பரிசுத்தம் என்ன? இந்த 6 நாட்களில் விஜய் எப்படி ரட்சகராக இந்த விஜயபாஸ்கருக்கு மாறி போனார் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்கிறோம், இந்த 6 நாட்களில் என்ன நடந்தது என்றால் ஐயா எடப்பாடி ஐயாக்களில் மன்னிப்பு கேட்டவர்கள், அதிமுகவுடைய பொதுச்சாளர்களில் மன்னிப்பு கேட்டவர்கள் 6 நாளில் மாறுகிறார் என்றால் இங்கு பணமோ பதவியோ குதிரை பேரமா இல்லை கழுத பேரமா இல்லை பண பேரமா ஏதோ பேர் நடந்திருக்கிறது. ஊழலில் ஊற்றுக்கண் 22 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வாக்களிக்க வைத்ததே பண பரிமாற்றம் தான் என்ற குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது. எங்கள் கூட்டணி கட்சிகள் ஒரு முடிச்சிருங்க. எங்கள் கூட்டணி கட்சிகள் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, ஆளுநர் ஆட்சி அதுக்காக, அது வேறொரு பக்கம். நான் குற்றச்சாட்டு வைப்பது அதிமுக சின்னத்தில் வென்று மன்னிப்பு கடிதம் ஒரு வாரத்தில் கொடுத்து வாக்களித்த பின்பு கொடுத்த பின்பு மாறியிருக்கார் என்றால் யோக்கியம் வர்றான் செம்படுத்து உள்ளவை. பரிசுத்தமாக இருக்கிற மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தன்னை பரிசுத்தத்தை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம். ஓகே காமேஷ், இதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? ஏன்னா அவர் குறிப்பா சொன்ன விஷயம் என்னன்னா தாவேகா ஊழலில் இருந்து தான் தொடங்கி இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இப்போ பாயிண்ட் வந்து அதிமுகலேருந்து கட்சியிலேருந்து விலகி ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் விலகி தாவேகாவில் சேர்ற டாப்பிக்காக இருந்துச்சுன்னா அண்ணன் சொல்கிற எல்லா பதிலும் நம்ம சொல்கிறான். ஆனால் அண்ணன் வந்து ரொம்ப தெளிவான ஆள், மிக சிந்தனை உள்ள ஆள், சூப்பராக பேசுவார். அப்படியே அது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே போய் அப்படி மாற்றிட்டா இருப்பாருங்க, டேக் டைவர்ஷன் போட்டு இருப்பாங்க. இப்போ டாபிக் என்ன? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை பற்றி தான் இப்போ பேசணும். அதை விட்டு வேறு மாதிரி மாறி வர. இப்போ நான் வரேன். இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த டாபிக் வரதுக்கு முன்னாடி என்னடா கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்றாங்களே, இதை பற்றி நம்ம என்ன பேசுறது அப்படின்ட்டு சும்மா கூகுள் எடுத்து
அப்படி தட்டினா இன்னும் ஓடிட்டே இருக்குங்க, நிக்கவே இல்லை. அது இது எப்ப நின்று அதை எப்ப நான் படிச்சு எப்ப இதை உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கலெக்ஷன் கூகுள்ல வர எல்லாமே உண்மையாவும் ஆகாது. அதுதான் சொல்ல வர, அது ஓடிட்டே இருக்கு அப்படின்னா இவங்களோட கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இருக்குல்ல, அதாலே கொடுக்க முடியல. டேட்டாஸ் அவ்வளோ இருக்குது, போயிட்டே இருக்குன்றத நான் அவ்வளவு ஊழல் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஊழல் அவ்வளோ இருக்கு, அதான் ஓடிட்டு இருக்கு பாருங்க, இன்னும் ஓடிட்டு இருக்கு. இல்ல இப்ப நான் படிக்கிறேன் நண்பர் காமேஷ் ஒவ்வொன்னா வாசிக்கிட்டு இல்ல உங்களோட கருத்தை சொல்லி முடிச்சிருங்க. ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா நீங்க முடிச்சிட்டீங்க, நான் எனக்கு அது பண்ணுவோம், அடுத்த ரவுண்ட்ல வருவோம், இதுல முடிச்சிருவோம் நாங்க. 2011 ஆரம்பிச்சது ஆர் ராசாக்கு 1,76,600 கோடி போட ஆரம்பிச்சா, என்னடா டேய் முடிங்கடா அப்படின்ற ஒரு நமக்கே கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு. சரி ஃபைன், அது முடிக்கல, அந்த கேஸ் வந்து ப்ரூவ் ஆகல, எப்ப வேணாலும் ஓபன் பண்ணலாம்னு சொல்லி தான் நிக்க வச்சிருக்காங்க. சரி இருக்கட்டும், ஓகே ஃபைன். தமிழ்நாட்டை பேசுவோமே, இல்ல தொடக்கமே தமிழ்நாட்டை பேசுவோம். 2017 இருந்து 2021 வரைக்கும் வந்து எடப்பாடி ஐயா வந்து ஆட்சி அமைச்சார். அப்போ வந்து ஃபுல்லாவே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் முதல்ல நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி, ராஜீவ் அண்ணன் சொன்ன மாதிரி, நம்மளோட இவர் தான் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான் சொன்னார். தேர்தல் வாக்குறுதி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 320 335 ஏதோ சம்திங் ஒரு நம்பர் மட்டும் வந்துட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், அதில் என்ன அந்த வாக்குறுதி என்ன தெரியுமா சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் செய்த இந்த அதிமுக அரசுக்கு தனியாக ஒரு நீதிமன்றத்தை அமைத்து அவர்களை அனைவரையும் கண்டிப்பாக தண்டனை பெற்று தருவோம். நாங்கள் அமைச்சாங்களா? ஒரே விடச்சிருக்கல முதல் தொடக்கமே தம்பி காமேஷ் பரவாயில்ல, ஒரு தெளிந்த இல்ல சார், அடுத்து சொன்னா அவர் மாற்றி அது வந்து அவர் பயன் எடுத்துக்க முடியும். ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, ஆளுநருக்கும் சில அதிகாரங்கள் இருக்கு. அதெல்லாம் தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்று தமிழ்நாட்டின் பேர் நடத்துகிற ஒரு பெயர் வைத்திருக்க கட்சியுடைய இளைஞர் என்ற முறையை சொல்கிறேன். ஆளுநரின் அதிகாரங்கள் என்ன, ஆளுநருக்கு முன்னாள் அமைச்சர்களை விசாரிப்பதற்கு ஆணை அமைப்பதற்கு எது தடையா இருக்கு, அதெல்லாம் ரைட் தான். நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி வச்சு இருக்கு அப்படின்னா, ஏமா இங்க பஸ் நிக்கல அப்படின்னு ஒருத்தரை கேட்டோம்னா, நாங்க தான் ஆட்சியில இல்லையே, நாங்க மட்டும் ஆட்சியில இருந்தா உங்களுக்கு இங்க பஸ் நிக்க வச்சிருப்போம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லன்ற சொல்ற மாதிரி இருக்குது. புரியுதா? சோ the point நான் வரேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை கூட ஆட்சியில உட்கார்ந்தாதான் பஸ் நிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனை எந்த அளவுக்கு பார்த்திருப்பீங்க, எப்படி செஞ்சிருப்பீங்கன்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கு. நான் ஒன்றும் முடிக்கல மேடம், நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இப்படி ஒரு அடுத்த சுற்றுல உங்களுடைய முறை வரும்போது உங்களுடைய கருத்துக்களை இல்ல, நேரம் நமக்கு குறைவா இருக்கிறதுனால அரசியலில் யாரை யார் வேண்டாம் விமர்சனம் செய்யலாம். ஆனால் சொல்லுகிறவர்கள் நியாயஸ்தானாக, உண்மையாளராக, இதற்கு முன்னால் தவறே செய்யாதவராக இருக்க வேண்டும். கலெக்ஷன்லாம் கடந்த ஆட்சியை பார்த்து இன்றைய ஆட்சியால் முதலமைச்சர் துவங்கி அமைச்சர் பெருமக்களை சொல்லுகிறார்கள். நாங்கள் பார்த்தது இன்னைக்கு எம்எல்ஏக்கள் அணி மாறுகிறார்கள். உடனே ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற ஒரு ஆளுங்கட்சி அமைச்சரே போதைப் பொருட்கள் பயன்படுத்தி ஒரு வீடியோ வந்து ஒரு பெரிய சர்ச்சையாகி பிரதான எதிர்க்கட்சி ரோடுக்கு வந்து போராட்டம் பண்ணி, அது ஒரு முதலமைச்சர், அது ஊழல் சம்பந்தம் இல்ல, நம்ம ஊழல் சம்பந்தப்பட்டதானே பேசுறோம். இந்த ஊழல் ஏன் வருதுன்னு சொல்றேன். திடீரென்று நிர்மல்குமார் வந்து எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரை வாங்க முயற்சி செய்கிறார்கள், இது திமுக தான் பங்கு வைக்குது, திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்க்குது, இவங்க 2 பேர் சேர்ந்து எங்க ஆட்சியை பறிக்க பார்க்கறாங்க, எம்எல்ஏ விலைக்கு வாங்க பார்க்கறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல காதுல பூ சுத்திட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? 6 எம்எல்ஏ பகிரங்கமாக அதிமுக உங்க பக்கம் தாவி இருக்கிறாங்க. ஆனா ராஜீவ்காந்தி பேசுற போது சொன்னார், சட்டமன்றத்தில் இதுவரையில் நேரலையில அப்படி காமிச்சதே கிடையாது. ஆளுங்கட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பு கூடுகிறது, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து நின்று விஜய் அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அந்த நிமிஷமே அவங்க பதவி பறிச்சிருக்கணும். அந்த செகண்ட் அவங்க கட்சி தாவல்ல போயிடுறாங்க. இத்தனை லைவ் நேரம் நடக்குது. அதே அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வச்சு மனு கொடுக்கிறார். அந்த மனு கிடப்பில் போடப்படுகிறது. அது குதிரை பேர இல்லையா? ஓகே, நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு திமுக வந்து ஆட்சியை பிடிக்க சதி பண்ணுது, எம்எல்ஏ விலைக்கு வாங்குது. யாரு சார்? உங்களுடைய சரத்குமார் மேட்டரை மக்கள் கிட்ட திசை மாற்றுறதுக்காகவும் இன்னொன்னு சொன்னார், 40 நாள்ல ஊழல் ஒழிச்சிடும், எங்க ஆட்சியில கலெக்ஷன் இல்ல கரெக்ஷன் இல்லைன்ட்டு நிர்மல்குமார் சொன்னது அப்பட்டமான குதிரை பேர மட்டுமல்ல, மிக திசை திருப்புகிற வேலை. 6 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா நோக்கி போயிருக்கிறார்கள். எதுக்காக போனாங்க, என்ன பேரோ, திருப்பி அவங்க சீட்டு தரேன்னு சொன்னாங்களா, இல்ல அமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்களா, இது ஏன் நடந்தது, இதை அனைத்தும் நீதிமன்றம் பார்த்து கொண்டிருக்கிறது,
மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தகுந்த தண்டனையை இடைத்தேர்தலில் தருவார்கள். ஓகே, ராமராஜன் சார், உங்களுடைய கருத்துக்களை நீங்க அதாவது 2 விஷயத்தை நீங்க சொன்னீங்க. திராவிட கட்சிகள் சமூக நீதி ஆட்சியை கொடுத்தன, தமிழக வெற்றி கழகம் என்பது இன்று அவர்கள் போகக்கூடிய பாதை ஊழலுக்கு எதிரான பாதை என்று. நான் என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 1967 முதல்ல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அப்பொழுது ஆட்சிக்கு வரும்பொழுது பெரியார் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். யாருக்கு ஆதரவாக பெரியார் பிரச்சாரம் செய்தார் தெரியுமா? அன்றைய முதல்வராக, அதாவது அந்த தேர்தலுக்கு முன்னர் முதல்வராக இருந்த காமராஜர் ஐயா அவர்களுக்காக பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன குற்றச்சாட்டு, சைக்கிளில் சென்றவர்கள் கால்களில் செல்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக சொல்லாதீர்கள் என்றார்கள். இந்த குற்றச்சாட்டு பெரியார் திமுக மீது வைக்கப்பட்டது. அதே போல் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தையும் வைத்தார். அது மிக முக்கியமான கருத்து. சமூக நீதி என்று பேசுகிறார்கள் சுதந்திரா கட்சியோடு, அதாவது ராஜாஜி என்பவர் பார்ப்பனரோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அவர் எப்படி அந்த சுதந்திரா கட்சியை ஆதரிக்கிறார்கள், இது எந்த விதத்தில் ஏற்புடையது என்று கேட்டார்கள். அதன் பின்னர் 67 தேர்தல் முடியுது. தேர்தல் முடிஞ்சோடனே முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோட தாத்தாவோட இல்லத்திற்கு உடனடியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வரானவுடனே நேரடியாக செல்கிறார். சென்று பெரியாரை பார்த்து உங்கள் பாதையில் இனிமேல் பயணிப்போம் என்று கூறினார். ஸோ தேர்தலுக்கு முன்னர் கொடுத்த வாக்குறுதி, தேர்தலுக்கு முன்னர் இருந்த பிரச்சனைகள் தேர்தலுக்கு பின்னர் மாறி இருக்கிறது. அந்த வகையில் தேர்தல் என்பது ஒரு சின்ன புள்ளி. அதற்கு பிறகு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் ஒரு கட்சியினுடைய, அது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் ஒவ்வொரு முடிவுகளும் மக்களால் தீர்மானிக்கப்படும். இந்த விஷயத்துக்கு வரேன். இதே விஷயத்துல சமூக நீதியை திமுக கடைபிடித்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக கடைபிடித்தது என்று கூறுவேன். அதே நேரத்தில் ஊழலுக்கு எதிரான கட்சி திமுக என்று கேட்டால் இல்லை என்று கூறுவேன். ஊழலுக்கு எதிரான கட்சி என்று கூறுவதற்கு திமுக அருகதையே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசினார்கள். சாதிக், அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன். அவருடைய பேர் சைதை சாதிக், அவர் பேர் சாதிக் தான். சாதி கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க. சுப்ரீம் கோர்ட் அவர் ஒரு கேஸ் நீதிமன்ற வழக்கு அதை சதிக்கக்கூடிய தைரியத்தோட அந்த கேஸ், அதுல பல்வேறு முறைகேடுகள் இருந்ததா அரெஸ்ட் பண்ணப்பட்டு அந்த அவர் சொன்ன கருத்துக்கே வச்சுக்குவோம். ஒரு குற்றச்சாட்டு தான் பதிவு செய்யப்பட்டு அது சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குங்கிறார். அப்படி ஆர்டர் வச்சிருக்காரு. இவர் என்ன தவறா இது பண்றாங்க, நான் அது இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் ஆர்டர் வச்சு இல்லை என்று கூறினால் எதற்காக வேண்டி கைது செய்யப்பட்டார் என்பதற்கு நீதிமன்றத்தில் கண்டிப்பாக கைது செஞ்ச ஏஜென்சி விளக்கம் அளிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, இன்று திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க முயற்சித்தார்கள். 35 கோடி ரூபாய் கொடுக்க முயன்றார்கள் என்பது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா கொடுத்த புகாரின் பேரில். அந்த புகாரின் பேரில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதை பற்றி இவர்கள் இருவரும் ஏன் பேச மறுக்கிறார்கள்? என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, 3 பேரும் பேசுறீங்க, நான் எந்த விதத்திலும் குறுக்கிடல. நான் ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன் என்றால், தாவேகா மீது குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது உங்கள் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இரு பக்கமும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் மட்டும் குற்றச்சாட்டு தாவேகா மீது மட்டும். தாவேகா எப்படி சேர்த்திருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர்கள் எப்படி மீண்டும் கட்சியில் இணையலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர்கள், அப்படி மன்னிப்பு கடிதம் கொடுத்தவர்களுக்கு உரிய பதவிகள் கொடுக்கப்படவில்லை என்பதை நேற்று எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னை நம்பி வந்த 30 பேருக்கு பதவிகள் கொடுக்கப்படவில்லை, எனக்கு மட்டும் பதவி கொடுத்தா நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் பதவி கிடைக்காத விரக்தியின் காரணமாக அவர் தாவேகாவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஓகே, ராஜீவ்காந்த் சார், நீங்க சொல்லுங்க. 2024 தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில 374 வழக்குகள் பதிவாகி இருக்கு. அதாவது தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? எந்த வழக்குல? அவங்க போதைப்பொருள் சும்மா சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த டேட்டாஸ் படித்தேன். ஏன்னா போதைப்பொருள் உற்பத்தி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது. இந்த வாதங்களை கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மீது வைத்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்போக் பர்சனாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களாக நாங்கள் எல்லா இடத்துலையுமே விளக்கத்தை கொடுத்தோம். கன்சியூம் ஸ்டேஜில் பயன்படுத்துகிற ஒரு பட்டியலில் தமிழ்நாடு 18வது இடத்தில் இருக்கிறது. ஓகே, கண்டுபிடித்து வழக்கு போடுகிற இடத்தில் 2வது இடத்துல இருக்கிறது. எப்படி நீங்கள் குற்றச்சாட்டு வச்சிங்கல்ல, திமுக இவ்வளோ பண்ணுதுன்னு, திமுக ஸ்போக் பர்சன் சாதிக்கு ராஜீவ் காந்தி இருக்குன்னா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஒரே ஒரு தாவேக்காவோட ஸ்போக் பர்சனை, தாவேக்காவுடைய மந்திரிகளை, தாவேக்காவுடைய அமைச்சர்களை பேச சொல்லுங்க பார்ப்போம். பேச அடுத்த நாள் கேட்பாங்க, ஹூ ஆர் யூ ராமானுஜம், உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது, நீங்கள் யார் என்னங்கிற தனிமனித தாக்குதல் வருமே ஒழிய அதெல்லாம் அவர் நீ வாதங்களுக்கு வருவோம். திராவிட சித்தாந்தம் பேசுறதுனால நாங்கள் உங்ககிட்ட அந்த கருத்தை முன்வைக்கிறோம். பெரியார் தலைவரை நான் ஏற்றுக்கிறேன். அந்த வாதத்தை பற்றி சொல்கிறேன். போதைப்பொருள் இந்தியாவிலேயே போதைப்பொருள் கன்சியூமர் குறைச்ச மாநிலமாக 5 ஆண்டு தமிழ்நாடு இருந்துச்சா இல்லையா? அது சேர்த்து சொல்லுங்கள். அடுத்து ஊழல் வழக்கு பட்டியலில் வரீங்க.
திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் என்னைக்காவது அவர்கள் அங்கே ஆதரித்தோமா? அவர்கள் வழக்கை எதிர்கொள்வார்னு சொன்னார். இன்றைக்கி பல்வேறு ஆட்சி மாறின பின்பு காட்சி மாறின பின்பு காவல்துறை பல வழக்குகள் பதிவு பண்ணுது. இதை சட்டப்படி எதிர்கொள்ள தயாராக இருக்கும். நாங்கள் கேட்பது, ஐயா பயங்கர தத்துவ ஒன்று மரபு பேசினார். எங்கள் ஐயா அன்பில் திருமணி வீட்டில் தந்தை பெரியாரோடு உடன்பாடு ஏற்பட்ட போது கண்ணீர் துளிகள் பசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை சேர்த்தே சொல்லலாம். நீங்கள் அதெல்லாம் எதையுமே விட்டுவிட அவசியம் இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. தந்தை பெரியார் வைத்த கோரிக்கை இடஒதுக்கீடு கொள்கையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி பாதுகாக்க வேண்டும். அவரே சொல்ற சமூக நீதியில் இங்கே சரியாக அனைத்து ஜாதியும் அர்ச்சகராக வேண்டும். அதை டிராவல் பண்ணுக்கா இல்லையாங்கிறத கட்டடிந்த ராமானுஜம் தெரிந்து கொண்டால் நல்லா நினைக்கிறேன். இங்கே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எங்கள் கூட்டணி கட்சிகள் போய் ஆதரவு கொடுத்தோன்னு சொன்னாங்கல்ல, என்ன எப்படி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு நியாய சொத்தியோடு நியாயமாக ஆட்சி செய்து இவர்கள் கொள்ளைப்புறத்தில் திமுக பேசிவிட்டார் என்று ஒரு புரளியை கட்டவிழ்த்துட்டு போனாங்கல்ல. இந்த 50 நாளில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்தால் கூட நடக்காத அநியாயங்கள் நடந்திருக்கிறது. நீங்கள் அடுத்து ரியாக்ட் பண்ணுறது வேற. கோர்ட் விஷயங்கள் தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் தெரியும். வழக்கு விசாரணைக்கு போது தனி மனித தாக்கத்துக்கு போது அந்த அரசு வழக்குன்னு சொல்லணும். நீங்கள் தான் பேச மாட்டீங்க. எல்லாத்துக்கும் பேசாமல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவுடைய அடிநாதமாக இருக்க செக்குலரிசம் மீது கேள்வி கேட்கும்போது பேசணுமா இல்லையா? மதச்சார்பின்மை அல்ல சொன்னால அள்ளு சில்லுகளை வச்சு ஆட்சி அமைக்க போகிற, கல்லாப்பட்டி கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போகிற, சினிமா டைலாக் வசனத்தை எழுதி கொடுத்த வசனத்தை பேசுகிற மரியாதைக்குரிய மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் இங்கே 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமியருடைய ஏறத்தாழ 60 ஆண்டுகால போராட்டத்துக்கு தலைவர் கலைஞரால் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ய பின்பு இன்னைக்கு கேள்வி கேட்குது நீதிமன்றம். அட்வொகேட் அப்பீரால எதிராக வழங்க போது வெளியே வந்த சிறுபான்மையினத்துறை அமைச்சர் மாண்புமிகு இஸ்லாமியருடைய பாதுகாவலர் என்று தன்னை பீட்டிக் கொள்கிற முதலமைச்சர் பேசணுமா இல்லையா? 70 ஆண்டு வரலாற்று இருமொழி கொள்கை அண்ணாவின் கொள்கைன்னு சொல்றாரு. பிறகு அண்ணாவுடைய கொள்கை இருமொழி கொள்கையை திமுக அதிமுக காங்கிரஸை பயந்த விஷயத்தை இன்னைக்கு 7 நாள்ல நீ ஆட்சி அமைச்ச பின்பு சிபிஎஸ்இ பள்ளிகளில் கட்டாய இந்தி வந்துருச்சு. ஒரு வார்த்தை பேசினாரா மிஸ்டர் முதலமைச்சர், மிஸ்டர் விஜய் அவர்கள்? ஏன் பேசல? பேசுவது ஒன்று செய்வது ஒன்று. நான் சொல்லுகிறேன், ஒரு பெருவெடிப்பு சினிமா என்கிற பெருவெடிப்பில் சினிமா என்கிற ஊடகத்தை பயன்படுத்தி புரளிகளை பரப்பி அரசியலே இல்லாத அரசியலற்றவர்களுடைய, நான் தற்குறியின் வார்த்தை பயன்படுத்தல, அரசியலற்றவர்களுடைய அரசியலால் இந்த தமிழ்நாட்டில் மாயைக்கு சிக்கி இருக்கிறது. உடனே வந்தா நீங்க ஊழல்வாதிங்க. அண்ணா சாரை எப்படி மோடிக்கு முட்டு கொடுத்தாரோ ஐயா ராமானுஜம் விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்க மாட்டார் என்று நம்புகிறேன் நான். அதாவது என் மீது விமர்சனம் வச்சனால ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். சிபிஎம்மோட மாநில செயலாளர் இன்று ஒரு கருத்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. 3 மாதங்களிலோ 6 மாதங்களிலோ ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று சொல்வது முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உயர்ந்த பதவியில் இருந்து சண்முகம் சிபிஎம்மோட மாநில செயலாளர் இன்று கூட காலையில் கூட பேசியிருக்கிறார், ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் வைத்த கருத்து என்னவென்றால், மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதனுடைய அர்த்தம் இப்பொழுது எங்களுக்கு புரிந்துவிட்டது. ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்கிறது என்று கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு அதனுடைய அர்த்தம் எங்களுக்கு புரிந்துவிட்டது. அவர் வகித்த பதவிக்கு இது அழகல்ல என்ற தோணியில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதற்கு திமுக சார்பில் பதில் சொல்லுவார்கள். ஒரு பக்குவப்பட்ட தலைவராக ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் பத்திரிகை செய்தியை வைத்து தமிழ்நாடு காவல்துறையின் பொய்யான அறிக்கையை வைத்து அப்படி அவர் பதில் சொல்லியிருந்தார். அது அவர் பதவிக்கு அழகல்ல. இப்போ சொல்றார் இளையராஜா விலை பேசினார் என்று சொன்னால் யார் பேசினார்கள்? கையிலே பணம் இருந்ததா? எந்த இடத்துல பேசப்பட்டது? எந்த தேதியில பேசப்பட்டது? இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா? இவ்வளவு நடக்கிற போது விஜய் கையில் இருக்கிற உளவுத்துறை தூங்கி கொண்டிருந்ததா? பேசாத நிர்மல்குமார் நேற்று திடீர்னு பேச வேண்டிய அவசியம் என்ன? 29ஆம் தேதி கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்கிறார். 30ஆம் தேதி விஜய் கரூருக்கு போறார். அடுத்த நாள் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பாயிருதுன்னா உங்கள் டிராமாக்கு, உங்கள் நாடகத்துக்கு தமிழ்நாடு காவல்துறையும் உளவுத்துறையும் நீங்க தப்பா பயன்படுத்துவீங்க. அதுக்கு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் தப்பு தாளம் போடும் சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கெல்லாம் நம்ப தயாரா இல்ல. திமுக வைத்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதை கண்டறிய நார்கோ பரிசோதனை செய்தால் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. கைது செய்யப்பட்டவர்களுக்கு நார்கோ பரிசோதனை செய்தால் எல்லாமே வெளிவந்துவிடும் என்பது என்னுடைய கருத்து. காமேஷ் சார், நீங்க சொல்லுங்க. சர்க்கார் பட ஆடியோ லான்ச்ல நினைக்கிறேன் விஜய் சார் சொல்லியிருந்தாரு, நான் முதல்வர் ஆனால் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகளை நான் வழிமொழிவன் பேசியிருந்தாரு. தலைவன் எவ்வழியோ மக்களும் அவ்வழிதான். நான் முதல்வனா நடிக்க மாட்டேன்னு சொன்னேன்.
ஒரு ஓகே சார், நடிகனா அதுதான் நான் முதல் நாள் தலைவன் நடிக்க எவ்வழியில மாட்டேன்னு இருக்கிறாரோ அந்த வழியில மக்கள் இருப்பாங்க, ஊழல ஒழிப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடிக்கி பேசி இருந்தாரு. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல குறிப்பிட்டபடிதான் இப்ப அவருடைய ஆட்சியும் நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? 100% நடந்து கொண்டிருக்கிறது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இங்கே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லார்கிட்டையும் இந்த திமுக வைக்கிற நரேஷனு எப்பவுமே கொள்கை ரீதியாகவும் சமுதாய அதாவது இந்த ரீதியாகவும் வரவே மாட்டாங்க. அவங்க ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அது இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு ரெண்டே விஷயம் தான். ஒன்று விஜய் நடிகர் நடிகர் சொல்லாம என்ன சொல்ல முடியும்? வரேன் சார், முடிச்சிடறேன் சார். நீங்க தலைவர் ஆயிட்டார் சார். எப்படி தலைவர் ஆனாரு? நீங்க பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா ஏத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், நானும் தமிழ்நாட்டுல இருக்கிறேன். நீங்க தலைவர் சொன்னீங்களே, அவர் கட்சி தலைவர் அவர்தான் சார். அவர் கட்சிக்கு அவர் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. நிகழ்ச்சி நடக்குது பாத்து முதலமைச்சர் ஆகிட்டாரு. மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் கொடுத்த வாக்குகளை தான் இன்னைக்கு வந்து அவர் உட்கார்ந்து இருக்காரு. இது மக்கள் தீர்ப்பு. சரியா? இப்ப இந்த பாயிண்ட் என்னன்னா, இவர்கள் வச்ச நரேஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்றதுனால மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஆனா மாத்தி மக்கள் அவரை வெறும் நடிகராக பார்க்கவில்லை. அவரோட வீட்டோட ஒரு அண்ணனாக, சக தோழனாக, சக மாமா, எந்த வேணாலும் தன் வீட்டு ஒரு பிள்ளையாக ஒண்ணு பார்த்துட்டு நீங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்க நான் பார்க்க. என்ன கொடுத்துருக்காங்க சார்? முதலமைச்சர் இல்ல சார், இல்ல சார், பண்ணுங்க முதலமைச்சர் லீகல் அதுக்குதான் இப்ப நான் வரேன். 100 கோடி ரூபாய்க்கு மேல் அரசர் குமார் மேல வந்து நாங்களே சொல்லல, யார் வந்து வெளியில சொன்னது அப்படின்னா ஒருத்தர் எங்க கிட்ட பணம் வாங்கிட்டு தான் எங்களுக்கு வந்து ரெனுவல் பண்ண இத்தனை வருஷம் சொல்லி அவர் சொன்னது நான் சொல்றேன் பாருங்க. சொன்னது இதுக்கு மேல கடந்த வருஷமாக நாங்க கொடுத்தோம், இப்ப இல்ல சொன்னது அவங்க. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் என்எல்சி கமிஷன் இருக்கு. நான் படிச்சு காட்டுறேன். காமேஷ் வந்து பொறுப்புள்ள இளைஞர் பத்திரிகை செய்து வச்சிருக்காங்க. பிஜேபி கல்வியாளர்களுடைய தலைவர் நந்தகுமார் தானே ஒரு போட்டோ நீங்க சொல்லிருக்காங்க. நீங்க போடு நந்தகுமார் தான் சொன்னாரு. கொண்டு வர பிஜேபி கல்வியாளர் தலைவர் அதான் படிக்கட்டும், எஃப்ஐஆர் படிக்க தாராளமா படிக்கட்டும், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஊடக செய்தியை வந்து அடிப்படையா வச்சு பேசக்கூடாதுன்னு ஒரு கருத்தை முன் வச்சீங்க. இப்ப நீங்க செய்தி இல்லைங்க, இவர் சொன்னார்ல, இப்ப இந்த கல்வி 100 கோடி சப்ஜெக்ட் சொன்னார்ல, அந்த 100 கோடி சப்ஜெக்டும் நாளைக்கு ஒரு செய்தி வரப்போதா? நாளைக்கு ஒரு செய்தி வரப்போகுது. அது மாதிரி காமேஷ் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஊழலை ஒழிக்கிறேன் அப்படிங்கறத வந்து முதன்மையா வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா விவசாயிகள் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு ஒரு தாவேகாவுடைய நிர்வாகி 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க சார். அதுக்கான நடவடிக்கை இமிடியேட்டா எடுத்தாச்சு. கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாச்சு. அவருக்கு இன்னைக்கு கட்சியில நடவடிக்கை எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. அவர் இன்னைக்கு கட்சியில இல்ல, அடிப்படை உறுப்பினர்ல தூக்கி இருக்காங்க, நீக்கிட்டாங்க. சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை? அதுக்கு கேஸ் போட்டுருக்காங்கல்ல, அது நடக்கும். இப்ப பாயிண்ட் என்னன்னு சொல்ல வரச்சீங்க. இப்ப 18,750 ஏரிகளில் நீர்வளத்துறை அமைச்சர் தாராளமாக விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக்கொள்ளலாம், யாரும் எந்தவித தடையும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். அதுதான் சார் இங்க பிரச்சனையே. அதுதான் சொல்ல வரேன். இங்க 50 நாள் தான் இருக்கு. 50th டே நேத்தியில ஸ்டார்ட் ஆகுது. ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கல்ல, அதுதான் முன்னாடியே சொன்னாரு. ஒரே 5 வருஷம் மேடம் இருங்க, கொஞ்சம் இருங்க. 5 வருஷம் அவங்க ஒரு 5 வருஷம் இருந்து செய்ய முடியாததை 50 நாள்ல ஒரு முன்னேற்பாடா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள். பள்ளிக்கூடங்களுக்கு அந்த என்ஓசியை இந்த சங்கங்கள் பிரச்சனை இல்ல, 5 சங்கங்களை உட்கார வச்சு மரியாதைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் பேசி உயர்நீதிமன்றம் போய்
அதாவது திண்டுக்கல்ல வந்து தேனி மாவட்டத்துல நான் நடத்துற ஒரு ஸ்கூல், கட்டினாதான் கிடைக்கும்னு அவர் ஓப்பனா பேசியிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு, ட்வீட் பண்ணிருக்காரு. அவரு இன்னைக்கு ஜோஹாவோட ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருக்காரு. அந்த செய்தியை திமுக அதிகாரப்பூர்வமா மறுத்திருக்கு. ஸ்ரீதர் வேம்பு ஆர்எஸ்எஸ் தானா? ஆமா, இல்ல திமுக வந்து விசாரணை ஆணையம் கிடையாது, அதிகாரப்பூர்வமா மறுத்திருக்கு. திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்ப திமுக இது நடக்கவில்லை. நாங்க சொல்றாங்க சார், ஒரு லாரி அசோசியேஷனா இருக்கட்டும், எல்லாருமே சொல்ற 45 சார். நான் ரொம்ப சிம்பிளா இருக்கிறேன். நேத்திக்கு 2640 பார்களை க்ளோஸ் பண்ணிருக்கோம். ரெனிவல் பண்ணல. இவங்க 6 மாசத்துக்கு ரெனிவல் பண்ணி கொடுத்தத அடுத்ததாக பண்ண முடியாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்றாங்க. அப்போ இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் இதுல பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போதே சொன்னாரு, இது முதல்லயே இது வந்து கிராஸ் ரூட் லெவல்ல உள்ள ஊடுருவி போயிடுச்சு, இது அவ்வளவு ஈஸியா எடுக்க முடியல. ஆனா நீங்க முதல்லயே அதை செஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது, இருந்தாலும் இதை நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் முன்னெடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. இங்க இவங்க சொல்றாங்க இல்லையா சமூக நீதி சமூகத்துன்னு, இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி, ஆட்சியிலும் பங்கு அதிலும் பங்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். குறைவா இருக்கு நமக்கு. ராமராஜம் சார், நீங்க பேசும்போதுமே கை தூக்குனீங்க. விஜய் அவர்களுடைய இந்த ஊழல் ஒழிப்பு ஆட்சி என்று சொல்றாங்க இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? தமிழகத்துல மக்கள் வாக்களித்தது 234 தொகுதியில் வேட்பாளர்களை பார்த்து தாவேக்காக்கு வாக்களிக்கவில்லை, விஜய் என்ற ஒற்றை முகத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதுக்காக அப்படி தாவேக்க தூய சக்தி அப்படி திருந்து விட்டார்கள், மாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்கள் நான் சொல்ல விரும்பல. ஆனால் திமுக செய்த தவறுகளை அவர்கள் திருத்தி கொண்டு வருகிறார்கள். அதுக்காண்டி திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப மோசம்னு நான் சொல்ல விரும்பல. அந்த ஆட்சியிலும் நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள், தவறுகளும் அதிக அளவில் செய்திருக்கிறார்கள். அதை இந்த ஆட்சி சீர் செய்ய நினைக்கிறது. அதே நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த தவறு, நான் தவறுகளை நான் பின்னர் பொதுவா சொல்லப்படும் எந்த இந்த டிபார்ட்மென்ட்ல தவறு நடந்தது அது தாவே காட்சி சரி செய்கிறது. ஒரு டிபார்ட்மென்ட் ஒவ்வொரு தவறு சொல்லுங்க சார், அவருடைய கருத்தை முன்வச்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் பெருசா சொல்ல விரும்பல. ஆன்லைன் சொன்னாலே உங்களுக்கு புரியும். அந்த அரப்போர் யோகம் வெளியே கொண்டு வந்தது, அந்த அரப்போர் யோகம் அரை மணி நேரம் அறிக்கை விட்டுருக்கு, விஜய சாடி இருக்கிறது. எப்படி விஜயபாஸ்கர் உள்ள வச்சு நீ தீய சக்தின்னு சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன் தெளிவாக சொல்ல வருகிறேன். ஒரே நேரத்தில் நான் 2 பேரும் சீர்தூக்கி தான் பார்க்கிறேன். கடந்த ஆட்சியை ஒப்பிடுகையில் இந்த ஆட்சியில் ஊழல் குறைந்திருக்கிறதுங்கிறதா என்னுடைய கருத்து. நான் வந்து ஒரே நேரத்தில் வந்து 100% தாவேக்கா சூப்பர் அப்படிலாம் சொல்ல விரும்பல, ரியாலிட்டியை சொல்றேன். கடந்த ஆட்சியில் ஒப்பிடுகையில் இந்த ஆட்சி அதன் காரணமாக தான் மக்கள் மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள் என்னுடைய கருத்து. ஏன் திமுக வந்து நல்லது செஞ்சதுன்னு சொல்றாங்க, அங்க எங்க பிழைகள் நடந்தது என்பது அவர்கள் உண்மை சொல்றேன். ஊழல் குறைந்திருக்குன்றது மட்டும் எடை போட்டுற முடியுமா? ஊழல் குறைந்திருக்கு மக்கள் பேசுறாங்க. எந்த விஷயம் ஊழல் நடந்தது? அதிகாரப்பூர்வமா எந்த டெண்டர் வெளியில, எந்த அதிகாரப்பூர்வமா எந்த பணியும் வரல. குறுகிய கால டெண்டர்கள் 100 டெண்டர்களை மே 13ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மற்றும் குறுகிய கால 100 டெண்டர்கள் அதிகாரிகள் தவறு செய்தார்கள் என்று உடனடியாக அந்த டெண்டர்கள் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். ஒரு தவறுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடவடிக்கை எடுக்க முடியும். முதலில் வந்து விசாரணை நடத்தணும், அதுக்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ண அப்புறம் விசாரணை நடத்தணும். விசாரணையில் முகாந்திரம் இருக்கும் பொழுது அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் கைது கூட செய்யப்படலாம். அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரே நாள் நடந்துடாதுங்க. 2G எப்ப நடந்தது? இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இல்ல. என்ன நடக்கு சொல்லுங்க. 2G என்ன நீங்க சொல்லுங்க. டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் அனைத்து குற்றங்களையும் விடுதலை செஞ்சிட்டு அந்த நீதிபதி சைனி என்ன சொன்னார்னா, இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஏதாவது ஒரு பக்கம் ஆதாரமாக கொடுக்கும் என்று 12 மாதம் காத்திருந்தேன். காத்திருந்து என் நாற்காலியில் தேய்ந்து விட்டது. ஒரு பக்கம் ஆதாரம் கூட அமலாக்கத்துறையால், வருமான வரித்துறையால், சிபிஐயால் என்னுடைய கருத்தில் அப்பீலுக்கு போயிருக்காங்க. உள்துறை அமைச்சர் நீதிமன்றம் விடுதலை செய்த வழக்கை இங்கு பேசுவது இப்ப இருக்கிற கட்சி மீது கலங்கம்
சமர்ப்பிக்க முடியல, பழைய ஃபைலை தேடி கொண்டு ஷான் சார், பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகே, நன்றி. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று கொள்வதில் எந்தவித நீதிமன்ற அவமதிப்பும் கிடையாது. அதைத்தான் நான் முன்வைக்கிறேன். இந்த வழக்கோட நிலை என்னன்ற கேட்டேன். அதற்கு பழைய நீதிபதி சொன்ன கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அது அடுத்த ஸ்டேஜ் போயிருச்சு. கோர்ட்ல வந்து அவர்கள் சிபிஐ கோர்ட்ல பாட்டியாலா கோர்ட்ல அவர் விடுதலை செய்யப்பட்டு இவர் சொன்ன கருத்துக்களை நீதிபதியே சொன்னார். அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு அடுத்த நிலைக்கு சென்று இருக்கு. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதே போலதான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரே நிமிஷம் தெளிவா சொல்லிடுறேன். ஐயா மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் ஒரு 40 லட்சம் ரூபாய் எடுத்ததாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஐயா வேலு அவர்கள் மறுத்தார்கள், எங்கள் வீட்டிலிருந்து எந்த விதமான விதமும் எடுத்தது இல்லை என்று. இப்படி இருக்கும் பொழுது இது போன்ற வழக்குகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த 40 லட்சம் வழக்கு எதுக்கு தெரியுமா எடுத்தாங்கிற பிரச்சனை வந்தது. ரோடே போடாம ரோடு போட்டோன்னு சொல்லி பணம் எடுத்து விட்டாங்க என்பதுதான் குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு எப்படி பாத்தீங்கன்னா, ரோடு போட்டுட்டு கமிஷன் வாங்குறது ஒரு ஸ்டைல், ரோடே போடாம ரோடு போட்டோங்கிற ஸ்டைல் நம்ம எந்த விதத்திலையும் பார்த்ததே இல்லை. இதுக்கு வந்து நாங்கள் எந்த விதத்தில் சொல்ல வரீங்க? இல்ல, நான் எங்க திமுக ஆட்சியில 4 வருஷத்துக்கு முன்னாடி போடாத ரோடுக்கு 40 லட்சம் வாங்கி 4 வருஷம் பெட்டி லட்சத்துக்கு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு அவங்க மறுப்பு சொல்லுங்க. அது இதுக்கு முன்னாடி டெல்லியில வந்து ஊழலை ஒழிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மீது ஊழல் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு நடத்தப்பட்டது. இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கறத எல்லாரும் ஒரு கொள்கையா எடுத்துக்கிறாங்களா? இல்ல மேடம், தெளிவா சொல்லிடுறேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் 1997 முத்தமிழ் கலைஞர் முதலமைச்சர் இருந்த பொழுது டெண்டர் தன்மையிலும் அரசு நடத்துகிற நிர்வாகத்தன்மையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று முதலில் இந்தியாவிலேயே தகவல் அறிவு உரிமை சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் மன்மோகன் சிங் 2004 பிரதமராக வரார். அப்ப கலைஞருடைய வேண்டுகோளை வைத்து சோனியா காந்தி, மன்மோகன் சிங், கலைஞர் என்ன பண்றாங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் கொண்டு வராங்க. கொஞ்சம் சுருக்கமா கொண்டு வராங்க. இன்று வரையில் பல பொது சமூக நல பேசுறவங்களுக்கும் வழக்கறிஞருக்கும் அந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் தான் உதவியாக இருந்தது. போடுவாங்க, ஆர்டிஐல கேட்பாங்க, பேசுவாங்க, வழக்கு போல நடக்கும். அந்த சட்டத்தை திரு நரேந்திர மோடி ஒரு பிரதமராக வந்து இந்த 13 மாதத்தில் எவ்வளவு நீர்த்து போக செய்ய முடியுமோ 3 முறை பாராளுமன்றத்தில் சட்டத்தை திருத்தி அந்த சட்டத்தை டம்மி ஆக்கிட்டாங்க. ஊழலை எதிர்ப்பதாக பேசுகிற விஜய் என்றாவது ஒரு அறிக்கையாவது விட்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு நீர்த்து போக செய்கிறது ஒரு அறிக்கையை, ஒரு கண்டனத்தை இதுவரை பதிவு செய்திருப்பாரா? இல்ல இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப என்ன சொன்ன 40 நாள் நடந்துச்சு, 40 நாள் நடந்துருச்சுன்னு குவாரிக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், காரைக்குடியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் குவாரிக்கு போனாரு. ஆமா, திடீர்னு போய் 150 குவாரி மூடிட்டேன்னாரு. ஆனா செய்தி என்னன்னா ஆல்ரெடி 60 குவாரி மூடிதான் இருந்தது. 150 குவாரி எல்லாம் சொல்லவே இல்லை சார், 45 குவாரி தான் மூடப்பட்டது. இருங்க நீங்க அதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல போற போக்குல அடிச்சு விடாதீங்க, அதை தான் நானும் சொல்றேன். அந்த குவாரிகள் எல்லாமே இருங்க சார், உண்மையை பேசுங்கன்னு சொல்ல வரேன். அந்த குவாரிகள் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக அதிக அளவில் வெட்டப்பட்டிருக்கிறது. அளந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க. நீங்க வெறும் திருநெல்வேலி மட்டும் சொல்லாதீங்க, அவர் தமிழகம் ஃபுல்லா போயிட்டு விருதுநகர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஊர்லயும் 45 குவாரிகளுக்கு மூடப்பட்டது. நிறைவு பார்வையை நோக்கி போயிட்டு இருக்கும். காமிஷ் அவர்கள், நீங்க உங்களுடைய நிறைவு பார்வையொட்டி இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புதிய மதுபான கொள்கை வழக்குல வந்து கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அவர் வந்து ஒரு 2 வருடம் சிறைக்கு அனுப்புறது இந்த மாதிரி ரொம்ப அலக்கழிக்கப்பட்டு அந்த நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டு பாஜக அந்த நேரத்தில் வெற்றி பெற்றாங்க. இப்படி இந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்பொழுது எதிர்க்கட்சிகளை பழிவாங்க ஊழல் என்ற வார்த்தையை இங்க இருக்கவங்க தவறா பயன்படுத்திக்கிறாங்களா? இல்ல, ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான். இது வரைக்கும் அதிமுக தோத்ததே கிடையாதா? பல தடவை தோத்துருக்காங்க. இருந்தாலும் ஏன் அந்த கட்சி விட்டு இன்னைக்கு எல்லாரும் விலகுறாங்க? காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், இன்னா செய்யாமைன்னு சொல்ற மாதிரி தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக அதிமுக பல வருடங்களாக ரொம்ப முடிச்சிடும் சார். நீங்க உங்க எல்லாருமே பேசினதுதான். நீங்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து IUML தோழர்கள்ல இருந்து ஏன் வைகோ அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு இதை பேசி இருக்கிறாங்க. திருமாவளவன் கூட இதை சொல்லியிருக்காரு. அதனால நீங்க அவர்கள் மேல போய் தாராளமாக நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆதாரமா பேசுறாங்க, பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு வழக்க போடுங்க. அவங்க சந்திக்க ரெடியா இருந்தாங்க அத்தனை தலைவர்கள். சொல்ல வரேன், இது என்ன ரீசன் அப்படின்னா பல வருடங்களாக 2 கட்சிகளாக இருந்தது ஒன்று சேரக்கூடிய நாள் வருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்ததுக்கு நாங்க இதுக்காக இல்ல,
எனக்கு திமுக வேணாம், தீய சக்தி, அன்னைக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது நான் பின்னாடி போனவன், இன்னைக்கு இவங்க ஆட்சியில் அமையணும், இவர் உட்காரணும், எப்படியாவது தாவேகா விஜய் வரவே கூடாது, விஜய் நான் வரவே கூடாததுக்கு என்ன வேணாலும் செய்வாங்கன்ற போது அப்போ இந்த கட்சியில் இருக்கும் அந்த கட்சி, அதனால தான் எம்எல்ஏ பதவி கூட வேணாம். நம்ம இது வந்து என்னோட தலைவருக்கு, அதாவது என் தலைவர் இந்த சென்ஸ் என்னன்னா, எம்ஜிஆர் காலத்துக்கு அவர் தலைவராக ஏற்றுக்கிட்ட அம்மாவை ஏற்றுக்கிட்டவங்க இது ஒரு மிகப்பெரிய பாதகமாக இருக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியில வரக்கூடிய ஒரு இதுவாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான், ஃபர்ஸ்ட் ரீசன். அவங்க இதுதான் எல்லாருமே காரணம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தலைமையை நாங்க எதிர்பார்க்கல. இதுதான் இங்க இஷ்யூ. இதனால தான் நாங்க இதை விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி அவங்களால திமுக போக முடியாது. திருப்பி அடுத்த தலைமுறைக்கான தலைவராக விஜயை பார்க்கும்போது இந்த நோக்கி இங்க பயணிக்கிறாங்கன்றத பார்க்கணும். வேற மத்தபடி எந்த குதிரை பேரமோ எந்த எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நடந்து எங்கேயுமே சார் நாங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல உட்கார்ந்தாச்சு, அதிக பெருமாள் ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொருக்கு அப்புறம் வர வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா இது காரணம் என்னன்னா, இதுதான் முக்கியமான காரணமாக வரும் அனைத்து எம்எல்ஏக்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வரவங்க இதான் சொல்லிட்டு இருக்கதா பாக்கலாம். ராஜீவ்காந்த் சார், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய நிறைவு பார்வையை நீங்க முன்வைக்கலாம். அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, 6 மாசத்துக்கு அடுத்து ப்ரூவ் பண்ணட்டும். அதில் எவ்வளவு பணம் மாறுதுங்கிறது அது ஆளுநருக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். வெள்ளையா இருந்தா போய் சொல்ல மாட்டான் என்கிற ஒரு கருத்துருவாக்கம் பல அரசியலை மாத்துச்சு. இந்த அதிமுக கூட்டணி இருக்குல்ல, அதிமுகவோடு தேர்தல் வரலாற்றில் நாங்கள் சேர்ந்ததே இல்லைங்க. யார் சொல்றது? 5 முறை அதிமுக கூட்டணி வச்ச காங்கிரஸ். நாங்கள் அதிமுகவோட சேர்ந்ததே இல்லைங்க. அதிமுகவோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நாங்கள் அதிமுகவோட சேர்ந்ததே இல்லைங்க. 10 தொகுதி வாங்கி 10லையும் மண்ணை கவுண்ட விசிகா அதிமுகவோட. நாங்கள் அதிமுகவோட சேர்ந்தது இல்லைங்க. நடக்கிற நடைபயணத்தில் அம்மா கை கொடுத்துட்டாங்கன்னு தன் கட்சிக்கு கூட்டணி வச்ச வைகோ, இப்படி அதிமுகவோட கடந்த கூட்டணி வச்சவங்க திமுக சேரப்போதுங்க. ஏதாவது ஆதாரப்பூர்வமாக இல்லாத ரூமர்களை பொய் தவறு. நீ போகிறது முடியுமாட்டீங்க, போய்க்குங்க. போகிறதுக்கு வந்து எங்கள் மேலே கலங்க வைப்பிக்காதீங்க. நான் கேட்டேன் இல்லைங்க, அவங்க அதிமுக பாஜகவோட வந்தாங்க, பாஜக ஆதரிச்ச ஹிந்தி உள்ள வந்தாச்சு, பாஜக ஆதரிச்ச தேசிய கீதத்தை உள்ள பாடியாச்சு, பாஜக ஆதரிச்ச பல சட்டங்கள் இந்த 10 நாளில் பல்லுச்சு உள்ள வந்தாச்சு. அப்பெல்லாம் எந்த கருத்தும் பேசாத கம்யூனிஸ்டுகள், எந்த கருத்தும் பேசாத இந்நேரம் திமுக ஆட்சியாக இருந்தால் நாங்களும் சேர்ந்து போராடி இருப்போம். ஒன்றா வந்து போராடணும். இது வரைக்கும் ஒரு போராட்டம் ஏற்பாடு பண்ணலையே. போகிறது என்று முடிவு செய்து விட்டால் தயவு செய்து எங்கள் மீது புழுதி வாரி வீசாதீர்கள். நாங்கள் திருப்பி பேச ஆரம்பித்தால் ஜனநாயகத்தில் ஆரோக்கியமாக இருக்காது. நீங்க உங்க கருத்தால் எதிர்கொள்றான், எந்த மாற்று கருத்து இல்லை. அதிமுகவோட கூட்டணியே வச்சதில்லை என்று சொல்ல யோக்கியர்கள் வாங்கல். எப்படி இயேசுபிரான் அந்த பெண் மீது கல்லறிவதற்கு முன்பு யார் யோக்கியம் கேட்டாலையோ, அதிமுகவோட கூட்டணியே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறீங்களா, ஏத்துக்கலாம். இப்போது சொல்கிறான் திமுக கூட்டணி வேணுமா வேணாமான்னா திமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் வேணாம் தான் சொல்லுவாங்க. கருத்தியலில் அப்படி நிலை வந்தால் இங்க இருக்கக்கூடிய நடிகர் என்கிற பின்பத்தை சாதி வரியை, மத வரி, மொழி வரி, மோசமான நடிகர் வரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதுக்கு சேர்ந்தா ஆதரிக்கிற ராஜீவ் காந்திங்கிற தனிநபர் நான் இருப்பேன். கட்சியுடைய ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் நிறைய அரசியல் ரீதியான கருத்துக்களை முன் வச்சார். அது அவருடைய பார்வை, அவருடைய கொள்கை, அவருடைய நிலைப்பாடு. இப்பொழுது நடைபெற்றிருக்குல்ல இந்த ஆப்ரேஷன் எஸ்ன்னு சொல்றாங்க, அதான் ஆப்ரேஷன் ஸ்பீக்கருங்கிறாங்க. என்ன இதுனா இப்போ நடக்கக்கூடியது மிக முக்கியமானது. ஒரு ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசரம் ஏன் வந்தது என்ற கேள்வி எழுகிறது. இப்போ நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து திமுக தான் குற்றச்சாட்டு சொல்லல. ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது சொல்றேன். ஏன் அவசரப்படுறீங்க? இல்ல அதுக்கு ஏன் அவசரப்படுறீங்க? ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆட்சியை கவிழ்க்க வேண்டிய அவசியம் ஏன் என்று வந்தது என்ற கேள்வி கேட்கும் பொழுது அண்ணன் ராஜீவ் காந்தி அவசரப்படும் பொழுது எனக்கு ஐயமாக இருக்கிறது. சொல்றேன்னா இப்பொழுது குற்றச்சாட்டுல ஒரு 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருநாவுக்கரசு என்ற ஒரு நபர், அவரோடு சேர்ந்து 35 கோடி ரூபாய் திமுக ஆட்சியை கவிழ்த்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினருக்கு பேசியதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்களும் காவல்துறையினுடைய இது வந்து அறிக்கை. நான் சொல்வது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. காவல்துறை செய்தி அறிக்கையாக வெளியிட்டதை நான் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அது போன்ற விவகாரத்தில் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இல்ல, நான் எனக்கு வந்து நான் வந்து பத்திரிகையாளர் என்ற முறையில் அது என்ன அடிப்படையில் அதற்கு வைத்திருக்கிறீர்கள் என்ற தகவல். இப்ப நீ ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறீங்க, என்னங்க நடக்குது? இது சென்சிட்டிவான மேட்டர், ரொம்ப ஆர்டினரியா. இது ஒரு ராபரி மாதிரி நினைச்சு ஈஸியா, ராபரியே தவறு, அது அதை விட இது மிக மோசமான தவறு. இந்த தவறுக்கு என்ன காரணம் செய்யறீங்க? இது என்ன காரணம், என்ன அடிப்படை ஆதாரம்? பொதுவாக என்ன கேட்போம், இவ்வளவு பெரிய அலிகேஷன் சொல்லும்போது நம்ம கேட்கக்கூடிய
முதல் விஷயம், உங்களுக்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த 4 பேரை கைது செய்திருக்கிறீர்கள்? இந்த 4 பேரை கைது செய்திருக்க காவல்துறை சொல்லக்கூடியது வாட்ஸ்அப் காலில் பேசினதா எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆடியோக்கள் தங்களிடம் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அது உண்மையா இல்லையா என்பதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதை வெளிப்படையாக தாவேக அரசு அந்த ஆதாரங்கள் இருந்தால் அந்த ஆதாரங்களை வெளிப்படையாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சைதை சாதிக் சார், உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமா ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கைது செய்யப்பட்ட 4 பேரும் அதிகாரப்பூர்வ திமுக உறுப்பினர்கள் அல்ல. முதல் விஷயம், யாரோ கைது செய்துட்டு அது பழிய திமுக மேல போடணும்னா, அண்ணன் சொன்னாங்க எம்ஜிஆருக்கு அடுத்தபடியே விஜய் பாக்குறாங்க, அதனாலதான் அதிமுக சாரையா வராங்கன்னு. எவ்வளவுனா சேரட்டும், யார் வேணா சேரட்டும், எடப்பாடி கூட சேரட்டும், அது கவலை கிடையாது. ஆனால் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி உங்களை நோக்கி வந்திருந்தால் அது ஜனநாயகம். ஆனால் தேர்தலுக்கு எந்த கட்சி சீட்டு கொடுத்ததோ, எந்த கட்சி தொண்டன் உழைத்தானோ, யாருடைய எந்த சின்னத்திலே ஓட்டு வாங்கினீர்களோ அதில் வெற்றி பெற்று விட்டு தாவரதை தான் குதிரை பேரும் சொல்லுகிறோம். அப்படிங்க தூய சக்தியா இருந்தா வரவன் அந்த கட்சியில் இருக்கிறப்ப வேண்டாப்பான்னு சொல்லியிருக்கணும். 2006 கலைஞருடைய அமைச்சரவை 96 எம்எல்ஏக்கள் தான், மைனாரிட்டி அரசு தான். ஒரு எம்எல்ஏவை கூட விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் கலைஞருக்கு அன்னைக்கு ஏற்படல. 2016 ஜெயலலிதா முதலமைச்சர், திமுக 100 சீட்டு, 132 சீட்டு அதிமுக. ஜெயலலிதா மறைகிறார், அதிமுக அல்லோகலப்படுகிறது, 20 பேர் வெளியே போறாங்க. நினைத்திருந்தால் அன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகியிருக்க முடியும். அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கல, அன்னைக்கு குதிரை பேர் ஏற்படல, அன்னைக்கு ஆட்சி மாற்றத்தை குதிக்கல. அன்னைக்கே ஏற்படாத போது இரண்டு கட்சி ஒன்று சேருதுன்ற ஒரு பாயிண்ட் வரும்போது கூட்டணி பேசுங்க இல்லையா? ஊழல் கட்சி அதிமுக, அந்த கட்சியின் தலைவர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, 7 அமைச்சர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, 2 எம்எல்ஏ ஜெயிலுக்கு போயிருக்கான், 4 எம்பி ஜெயிலுக்கு போயிருக்கான். அந்த அதிமுகவோட நீங்கள் தேர்தல் கூட்டணி அன்னைக்கு பேசுறீங்களா இல்லையா? அன்னைக்கு அதிமுக நல்லா இருந்ததா? அன்னைக்கு ஊழல் தெரியலையா? உங்களுக்கு பச்சை சந்தர்ப்பவாதம் மக்களை முட்டாளாக்குவதற்கு. கடைசியா ஒரே ஜான் ஆரோக்கியசாமி யார்? தமிழக தலைமை செயலகத்தில் அவருக்கு என்ன வேலை? ஐயா ரெட்டி யார்? அமைச்சரவை கூட்டத்தில் அவருக்கு என்ன வேலை? போட்டிருக்கிற ஜெகதீசன் பழனிசாமி அவர் முதலமைச்சரின் செயலாளர் என்று அவர் ட்வீட் போட்டால் தான் தெரிகிறது. அரசு கேசட் ஏன் இன்னும் மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? இதையெல்லாம் மனைமாற்றம் செய்வதற்கு சோபா கூட்டம் போடுறீங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, நன்றி அனைவருக்குமே நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சதுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks Madurai.